பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய எதிரி, நீ பாரதிய ஜனதா கட்சி உள்ளோட கூடாது, அவங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி இதை மட்டும்தான் முதலமைச்சர் எல்லாரும் பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி போட்டு பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கும்போது 63,000 கோடி மெட்ரோ ரயிலுக்கு நிதி ஒதுக்கி நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அந்த இடத்தை துவங்கிவிட்டார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்ம எடப்பாடியார் கேட்டு பெற்று 11 மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கேன். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக 5 வருஷம் ஒரு வீடு கூட கட்டல. முதலமைச்சர் வந்தது பாரத பிரதமர் கேட்டு மெட்ரோ ரயில் கண்டிப்பா கொண்டு வருவோம். எல்லாமே அது மட்டுமல்ல, இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் சொன்னாரு அதிகமான பாலங்கள், சென்னையில் அதிகமான பாலங்கள், அதிகமான சாலைகள். 2011 புரட்சித்துறை அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்த போது நான் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னால் அப்பொழுது இந்த சாலைகள் எப்படி இருந்தது, அகலப்படுத்த பண்ணல. அப்போ அத்தனை சாலைகள், கோயம்புத்தூர் முக்கிய சாலைகள், திருச்சி ரோடு, அவனாசி ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சத்தி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, திருவாணி ரோடு, இதெல்லாம் தான் முக்கியமான சாலைகள். அத்தனை சாலைகள் அகலப்படுத்தப்பட்டு இவரை வச்சு விபத்துகளை 50% குறைச்சிருக்கிறோம். அதிகமான பாலங்கள் அவனாசி ஒரே பாலம் போய் 10 கிலோமீட்டர் பாலம், எங்கேயுமே அந்த பாலம் கிடையாது. திருச்சியில் 2 கிலோமீட்டர் பாலம், நீ ஆத்து பாலம் போய் பாருங்க, உட்கட ஆத்து பாலம் அற்புதமான பாலம். இன்னைக்கு மேட்டுப்பாளையம் சாலையில் 5 பாலம், பொள்ளாச்சி ரோட்ல 5 பாலம். பொள்ளாச்சி ரோடு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சாலை மத்திய அரசு கேட்டு வாங்கி காங்கிரஸ் சாலை போட்டோம். கேட்டு வாங்கி மத்திய அமைச்சர் கேட்டு வாங்கி 20 வருஷம் பொள்ளாச்சி சாலை கோயம்புத்தூர். ஆகவே என்னென்ன திட்டம் தேவையான பார்த்து தெரிஞ்சோம். அதே போல 6 புதிய கல்லூரி கொண்டு வந்தோம். 2000 ரூபாய் வீட்டுல படிக்கிறாங்க. 30,000 ரூபாய் ஃபீஸ் ஆகும். 6 கல்லூரி கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட தாலுக்கா எங்க பார்த்தாலும் தாலுக்கா. கோயம்புத்தூர் எல்லாரும் தாலுக்கா போன எங்க போனோம், எல்லாமே கேள்வி பின்னாடி தான் போயிட்டு இருந்தாங்க. நீ பாருங்க தாலுக்கா 6 தாலுக்கா எல்லா பக்கம் தாலுக்கா. அரசு மருத்துவமனை மேம்படுத்தி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ணோம். மருத்துவமனை மாதிரி இருதய அறுவை சிகிச்சை நடக்குது, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது. 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம். ஆகவே கேட்ட திட்டங்கள் எல்லாம் மக்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் எல்லாம் கொடுத்தோம். இன்னும் செய்ய முடியாத திட்டங்கள் அதிக திட்டம் 70 ஆண்டு பிரச்சனை. எடப்பாடியார் சொன்னார், நாங்கெல்லாம் போய் பேசுறோம், தம்பி மத்திய அரசுல நிதி வாங்கலாம், மத்திய அரசு நிதி வாங்குறது இருந்தாலும் கூட நீங்க உடனடியாக இந்த திட்டத்தை அறிவிக்கணும். அம்மா அவர்களும் அறிவிச்சாங்க, ஜீவோ போட்டாங்க, நிதி ஒதுக்கீடு போட்டு அறிவிச்சு 70 வருஷமா தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம். திட்டத்துக்கு முழுமையா நிதியை தந்தது எடப்பாடியார். அதே போல மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடிய காவிரி மேலாண்மை வாரியம் அம்மா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதே போல மோடிஜி பிரதமராக இருக்கும்போதுதான் மேலாண்மை வாரியத்தை அமைக்க எடப்பாடி அமைச்சு கொடுத்தாங்க, உறுதுணையா இருந்தாங்க. பல திட்டங்களை சொல்லலாம். ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 ஆண்டு பிரச்சனை 0 வேல்யூ பண்ணிட்டாங்க திமுக ஆட்சியில. நேர்மை வேல்யூ சீஃப் செக்ரட்டரி நான் கூட்டு வந்து எடப்பாடியார் சொல்லி அந்த மீட்டிங் போட்டு அதுக்கு தேவையான நிதி விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா இடத்தை எடுத்தா அது வயிறு எரிச்சு எடுக்கூடாது. என்னென்ன தேவையை அதை பூர்த்தி பண்ணணும், தேவையான நிதி கொடுத்து அது இடத்துக்கு 500 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தோம். இதுல திமுக ஆட்சி பாத்தீங்கன்னா அந்த லேண்டையே மத்திய அரசு ஒப்படைக்கல. அப்படி கடமை வந்ததா நீங்க 50,000 பேர் ஐடி கம்பெனியெல்லாம் வந்திருக்கோம். அப்ப இத்தனை திட்டங்களை நாம செஞ்சிருக்கோம். திமுக இதே பேசு ஒரே ஒரு திட்டம் சொல்லு. எந்த திட்டம் தெரியல நீ செஞ்சதெல்லாம் திமுக செஞ்சதெல்லாம் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு. சாதாரண பறிக்கிறது சின்ன வீட்டுல நீங்க மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டுறவங்க திமுக ஓட்டு போடவே மாட்டாங்க. யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு மின்கட்டண உயர்வு சாதாரணமா, சொத்து உயர்வு 10 வருஷம் நான் கேட்கவே இல்லை. அந்த உணவுத்துறை அமைச்சர் அதே போல கொரோனா நேரத்தில் பாத்தீங்கன்னா வருமானமே இல்லை. அதிகாரிகளை ஏற்பாடு போட்டு ஜீவோவே போட்டாங்க. உடனடியே எடப்பாடியார் நாங்க மீட்டிங் போட்டு எடப்பாடியார் சொல்லி உடனடியாக ஆனா தொடர்ந்து நீங்க ஏற்றிட்டு இருக்கிறீங்க. யாராவது வீடு கட்ட முடியுமா? கட்டுமான பொருள் எவ்வளவு? சாதாரண சொந்த இடத்துல போய் மண் எடுத்தா வந்து வசூல் பண்ணிக்கிறான் திமுக ஆட்சியில. எங்க பார்த்தாலும் வசூல். அது மட்டுமல்ல, திமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? யாராவது பாதுகாப்பு இருக்குதா? சகோதரி தாய்மார்களுக்கு இப்ப கூட நாங்க வரும்போது நேற்று வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு கத்தியில் குத்திட்டான் கோயம்புத்தூர்ல. இந்த மாதிரி கலாச்சாரமே கிடையாது. சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது?
எடப்பாடியார் முதலமைச்சர் அம்மா இருக்கும் போது நான் அமைச்சராக இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஆறுதல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நம்பர் போலீஸ் ஸ்டேஷன் பாரத வாங்கணும். அப்படி இருந்து சட்டம் ஒழுங்கு இங்க பாருங்க கத்தி குத்து கஞ்சா விற்கிறான். இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் பார்த்து கெட்டு போயிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் பயத்து இருக்காங்க. மாணவர் சமுதாயம் இளைஞர்கள் அழிஞ்சு போயிட்டு. இதையெல்லாம் பாதுகாக்க கேட்க முடியாத வக்கில்லாத ஆட்சியாக திமுக. அது மட்டும் காவல்துறை போலீஸ் என்ன பண்ணாங்க? பொதுமக்கள் வரிப்பணம் சம்பளம் வாங்கக்கூடிய போலீஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி எல்லாம் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு மக்களுக்கு பாதுகாப்பாங்க. எங்க பார்த்தா கோயம்புத்தூர் மோசமான நிலைமை. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பாரத பிரதமர், அதே போல டிடி தினகரன், அதே போல பாத்தீங்கன்னா அண்ணன் அன்புமணி அவர்கள், அதே போல அண்ணன் வாசன் அவர்கள், இன்னும் பல்வேறு கூட்டணி கட்சிகள் இணைந்து இந்திய கூட்டணி அற்புதமான கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக எது நடந்தாலும் கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் உறுதி